தமிழகத்தோட 6 மாவட்டங்கள்ல டெங்கு அபாயம் இருப்பதாகவும், டெங்கு காய்ச்சல் எப்படி வரும், டெங்கு காய்ச்சலுடைய அறிகுறிகள் என்னென்ன, டெங்கு வந்தா என்ன செய்யணும், என்னென்ன செய்யக்கூடாதுன்னு சொல்றாங்க தமிழக சுகாதாரத்துறை. அது பத்தி இந்த வீடியோல விரிவா பார்க்கலாம். வடகிழக்கு பருவமழை தொடங்கி அதிகரித்து வரக்கூடிய நிலையில மாநிலம் முழுக்க பரவலா மழை பெய்து நோய் பரவும் அபாயங்களும் அதிகரிச்சிருக்கு. இந்த சூழல்ல தமிழ்நாட்டில் 6 முக்கிய மாவட்டங்கள்ல டெங்கு காய்ச்சலுடைய பாதிப்பு அபாய கட்டத்தில் இருப்பதா பொது சுகாதாரம் மற்றும் நோய் தடுப்பு துறை எச்சரிக்கை விடுத்திருக்கிறாங்க. மழைக்காலம் அண்ட் பருவநிலை மாற்றத்தோட காரணமா டெங்கு பாதிப்பு அதிகரிச்சிருக்கிறதாகவும், இதுல சென்னை, கோவை, கடலூர், தஞ்சாவூர், வேலூர் அண்ட் திருவள்ளூர் ஆகிய 6 மாவட்டங்கள்ல டெங்கு காய்ச்சலுடைய தாக்கம் சற்று அதிகமாக இருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கு. டெங்கு அப்படிங்கிறது பகல் நேரத்தில் கடிக்கக்கூடிய ஏடிஸ் வகை கொசுக்களால பரவக்கூடிய ஒரு நோய். டெங்குவை கட்டுப்படுத்த சுகாதாரத்துறை முழு வீச்சில் தயாராக இருப்பதாகவும், கொசு உற்பத்தியை தடுக்கவும், வளர்ந்த கொசுக்களை அழிக்கவும் தேவையான மருந்துகள் அண்ட் புகைப்பரப்பும் கருவிகள் எல்லாமே தயார் நிலையில வைக்கப்பட்டிருப்பதாகவும், பொதுமக்கள் தங்களுடைய வீடுகளை சுற்றிலும் இருக்கக்கூடிய பகுதிகளில் தண்ணீர் தேங்காம பார்த்துக் கொள்வது அவசியம்னு சொல்றாங்க சுகாதாரத்துறை. இது போன்ற மழைக்காலங்கள்ல கடுமையான வயிற்றுப்போக்கு நோய்கள், ஃப்ளூ அண்ட் டெங்கு போன்ற காய்ச்சல் பாதிப்புகள் எதிர்பார்த்ததை விட அதிகமா பரவ வாய்ப்பு இருப்பதா சொல்ற சுகாதாரத்துறை, பாதிப்புகளை தடுக்க எல்லா மாவட்டங்களும் தயார் நிலையில் இருப்பது அவசியம்னு சொல்றாங்க. சரி, டெங்கு காய்ச்சலுக்கான அறிகுறிகள் என்ன என்ற கேள்விக்கு, கடுமையான தலைவலி, குறிப்பா கண்களுக்கு பின்னால வலி இருக்கும், திடீர்னு அதிக காய்ச்சல் ஏற்படுவது, சில நேரங்களில் இது 105 டிகிரி ஃபாரன்ஹீட் வரைக்கும் இருக்கலாம், கடுமையான வயிற்று வலி அண்ட் குமட்டல், தொடர்ச்சியான வாந்தி, மூச்சு திணறல், மூக்கு அல்லது ஈறுகளில் ரத்தம், கடுமையான இரத்தப்போக்கு இல்லைனா இரத்த கசிவுகள், உடல் கொஞ்சம் பலவீனமா இல்லைனா சோர்வா உணர்வது, சில நேரங்களில் ரெஸ்ட்லெஸ்ஸா ஃபீல் பண்றது, சிறுநீர், வாந்தி இல்லைனா மலம் மூலமா ரத்தம் வெளியேறுதல் அப்படின்னு டெங்கு காய்ச்சலுக்கான அறிகுறிகள் பொதுவாக காணப்படும்னு சொல்லப்படுது. மழைக்காலத்துல காய்ச்சல், சளி, இரும்பல் போன்ற பாதிப்புகள் அதிக அளவு பரவும். அதிலும் தமிழகத்துல இந்த ஆண்டு டெங்கு காய்ச்சலுடைய தாக்கம் இருப்பதால மழைக்காலத்துல இது மேலும் அதிகரிக்க கூடும். அண்ட் இதனால பொதுமக்கள் முன்னெச்சரிக்கை மற்றும் விழிப்போடு இருப்பது அவசியம்னு சொல்லப்படுது. தேவையில்லாம மழையில நனைவதை தவிர்க்கணும். அண்ட் உடல்நலக்குறைவு ஏற்பட்டா உடனடியா மருத்துவர்களை அணுகணும். மழைக்காலத்துல குழந்தைகளுக்கு பாதிப்பு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் என்பதால குழந்தைகளை கவனத்தோடு பார்த்துக் கொள்ள வேண்டியது முக்கியம். தமிழ்நாட்டில் தொடர்ந்து மழை பெய்து வருவதால டெங்கு அண்ட் ஃப்ளூ காய்ச்சல் பரவும் அபாயம் இருப்பதா சொல்லும் சுகாதாரத்துறை, மிக மிக முக்கியமா பொதுமக்களுடைய ஒத்துழைப்பும் செல்ஃப் மெடிகேஷன், அதாவது சுய மருத்துவத்தை கட்டாயம் தவிர்ப்பதுமே டெங்குவை எளிதில் விரட்ட ஒரே வழின்னு வலியுறுத்துறாங்க.